வெல்கம் டு மும்பை. இந்த பிளேஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்பானியோட வீடு இப்படி இருக்குன்றத நானே இப்பதாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறேன். உங்களுக்காக வாய்ஸ் கொடுப்பது நான் உங்கள் ஜெய். மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்க. மேலும் இந்த மாதிரி vlogging கண்டென்ட் எல்லாம் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரிப்ல நாங்க பார்த்த பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட நான் ரெடியா இருக்கேன். பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. எல்லா சேனல்லுமே ட்ரிப்ல நல்லா இருந்தது மட்டும் தாங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த சேனல்ல எது எனக்கு பிடிக்கலையோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்க. இந்த மும்பை ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நான் சொல்றேன். காலையில 6 மணி ஃப்ளைட்டுக்கு நாங்க 4 மணிக்கே எழுந்து கார் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமா கிளம்பியாச்சுங்க. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஏன்டா 6 மணி ஃப்ளைட்டுக்கு 4 மணிக்கே கிளம்புறான்னு கேட்காதீங்க. ஃப்ளைட்னா எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால நானும் எங்க டேடியும் போர்டிங்க்கு கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம லக்கேஜ் எல்லாம் செக்கிங்க்கு தாங்க கொடுக்க போகிறோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பேக்கில் இதில் இருக்கக்கூடாத பொருளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க, வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் செக்கிங்லாம் முடிச்சுட்டு பக்காவாக போர்டிங் பாஸும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நமக்கான ஃப்ளைட் அங்கே ரெடியாக இருந்துச்சுங்க. ஆனாலும் நம்மளுக்கு இன்னும் சிறிது நேரம் இருந்ததுனால ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை காமிக்கிற மாதிரியான சிலைகள்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அனௌன்ஸ் பண்ணி பேசஞ்சர்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டாங்க. நாங்களும் கரெக்டாக கிளம்பியாச்சு. அப்படியே நானும் சைடில் இருக்க பிள்ளைங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருந்தேங்க. நிஜமாலே ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் ஃப்ளைட்டுக்குள்ளே போயாச்சுங்க. ஃப்ளைட்குள்ளே போனோன்னே 10 மினிட்ஸ் கழிச்சு தாங்க எடுத்தாங்க ஃபியூல் ரீஃபில்காக. அதுக்கப்புறம் சீட் பெல்ட்லாம் எப்படி போடுறது, ஏதாச்சும் எமர்ஜென்சி ஆச்சுன்னா என்ன பண்ணுறத சொல்லி கொடுத்தாங்க 3 பேர் வந்து. ஒரு வழியாக 10 நிமிஷம் கழிச்சு ஃப்ளைட்டையும் எடுத்துட்டாங்க. நிஜமாலே ஃபீல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் செக்கிங் கூட ஈஸியாக பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு வந்துடலாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் கதையே. வேடிக்கை பார்த்துட்டு வர்றது அதெல்லாம் ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ஹைட்டு போக போக காது வலிக்க ஆரம்பிச்சிரும். அது கூட பரவாயில்லைங்க. தூங்கலான்னு பார்த்தா சீட் கம்ஃபர்டபுள் இல்லாமல் தூக்கமும் வராதுங்க. டைமும் மெதுவாக போகும். ஒரு வழியாக நம்மளும் மும்பை ஏர்போர்ட் வந்தாச்சு. இதோட அடுத்த பார்ட்டை பார்க்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்க.